இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. என்னன்னா, நான் பிறந்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுக்கும்போது எனக்கு கார்டு அடிச்சாங்கல்ல எங்க வீட்டுல. அந்த கார்டு இதை இவன் காணலன்னு நினைச்சு இதை இவன் திருடி வச்சிருக்கான் என்கிட்ட இருந்து. இது இப்ப என்கிட்ட இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு மறந்துட்டு எனக்கு பார்க்கும்போதுதான் என்னடா நம்ம பர்த்டே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நேம் கூட இருக்கும். இது என்னோட பர்த்டே கார்டு. இது ஒன்னே ஒண்ணுதான் எங்க வீட்டுல பத்திரமா வச்சிருந்தாங்க. இதை எடுத்து வச்சிருக்கான். எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்து. இப்போ எனக்கு எவ்வளவு வயசாகுது, என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கார்டு இது. இதை எடுத்து வச்சிருக்கான் பத்திரமா. ஆனா நான் என்கிட்ட இருந்தா இது பத்திரமா இருந்திருக்குமான்னு தெரியல. நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம். நான் பிறந்து எத்தனை வருஷம், 21 இயர்ஸ் ஆகுது. அத அவ இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அப்புறம் இது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு, நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு எங்க வீட்டுல அடிச்ச கார்டு. எங்க வீட்டுல கூட இது கிடையாது. எத்தனை கார்டு அடிச்சிருப்போம், எங்க வீட்டுல கூட இது கிடையாது. இதை எடுத்து வச்சிருக்கோம். நான் ஏஜ் அட்டன் பண்ணப்போ என் நேம் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணப்போ எனக்கு எங்க வீட்டுல அடிச்ச கார்டு. ஓகேவா? அப்புறம் என்ன விஷயம்னா, இதுதான் கொஞ்சம் எமோஷனலான விஷயம். இது நான் மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீலும் பண்ணின ஒரு விஷயம். இது என்னன்னா, எங்க அப்பா இறந்து இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. எங்க அப்பா கடைசியா எங்க அப்பா கூட நான் டிராவல் பண்ணி போனப்போ உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அது எங்க அப்பா கூட்டிட்டு போனப்போ எடுத்த ஒரு சீட்டு. அங்க கொடுப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, அந்த சீட்டு. இதெல்லாம் ஏதோ ஒரு இதுல இவன்ட்ட சொன்னேன், இதை நான் பத்திரமா வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த சீட்டு இது. அப்புறம் இதுவும் எனக்கு மறந்து போச்சு. ஆனா இது அவன்கிட்ட எனக்கு இருந்தப்போலாம் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயமும், என்னோட பொட்டு, ஒரு போட்டோ, என்னோட உடஞ்ச வளையல், அதுவும் இந்த முடி, இதெல்லாம் நான் படத்துல தான்டா பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னலாம் வச்சிருக்கான். நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இனி வச்சிருக்கான். அதை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவன் நம்மள இவ்வளவு லவ் பண்ணானா, இதெல்லாம் இத்தனை வருஷம் பத்திரமா வச்சிருக்கானே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நம்ம பழகுறோம், பேசுறோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க நம்மள எவ்வளவு நேசிச்சிருக்காங்கிறத ஒரு ஃபைல்குள்ள அவன் அடக்கிட்டான். எனக்கு ரொம்ப ஹாப்பி அவன் எனக்கு கிடைச்சதுக்கு. அத நான் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ சோ மச். தேங்க்யூ. இதையே இவ்வளவு பத்திரமா பார்த்திருக்கான், என்ன எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பான்ட்டு எனக்கு தெரியும். சோ நான் எப்பவுமே அவனுக்கு கிட்ட போகவே மாட்டேன். ஐ லவ் யூ சோ மச். எப்பவுமே மிஸ் பண்ணவும் மாட்டேன். ஐ எம் சோ ஹாப்பி இதை பார்க்கப்போ. நெஞ்சே உருகி போச்சு.